அன்பர்களே, இறைவனை நெருங்கி வர வர இறையடியார் தாம் குறை நிறையாக உள்ளவர் என்பதை மிக தெளிவாக உணர்கிறார். தம்முடைய உள்ளம் கள்ளமுற்றது, களங்கமுற்றது, கரைபட்டது என்று மிக தெளிவாக கண்டு மிகவும் மனம் வருந்துகின்றார். இது இயல்பாகவே இருக்கின்றது. கடவுள் தூயவர், அணுக முடியாத அளவுக்கு கற்பனைக்கு அடங்காத வகையில் தூயவர். அந்த தூயவரை நெருங்கி வரும் பொழுது இறையடியார் தம்முடைய இதயம் எவ்வளவு கரைபட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வருந்துகிறார். தன்னுடைய கரைகளை அகற்றி தன்னை தூயவன் ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் கொள்கிறார். ஆகவே அந்த இறையடியார் இறைவனிடம் தன்னுடைய குறையை சொல்லி மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லி மன்றாடுகிறார்? வெவ்வேறு அருளடியார்கள் வெவ்வேறு விதமாக தங்களுடைய குறைபாடுகளை சொல்லி வருந்தி புலம்பி அழுது தூய்மையடைய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே இன்று நாம் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது, களங்கமற்ற அந்த இதயம் தூய்மை அடைவது, அதற்காக அருளடியார்கள் எப்படியெல்லாம் மன்றாடினார்கள் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். பட்டினத்தடிகளுடைய ஒரு அருமையான மன்றாட்டு. அவர் பெரும் வணிகராக இருந்தவர். அனைத்தையும் துறந்துவிட்டு உறவுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக கருதப்படுகிற ஒருவராக வாழ்கின்றார். அவர் இப்போது தன்னுடைய நிலைமையை பார்த்து இதற்கு முன்பிருந்த தன்னுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கிறார். முன்பு எப்படி இருந்தார் என்பது அவருக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. தான் பிறந்ததே பொருளில்லை என்று சொல்லுகிறார். பிறத்தலில் பிறவாமை கோடியுறும் என்று சொல்வது போல அவருடைய மனசு பதைபதைக்கிறது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் பொல்லாதவன், நெறி நெல்லாதவன், ஐம்புலன்கள் தமை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியவர் பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், திருவடிக்கு அன்பு இல்லாதவன், மண்ணில் ஏன் பிறந்தேன் கட்சி ஏகம்பனி என்று வருந்தி புலம்புகிறார். காஞ்சிபுரத்திலே எழுந்தள்ளிருக்கின்ற ஏகாம்பரநாதனே என்று கடவுளை அழைத்து தன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். மொத்தத்தில் ஒரே சொல்லிலே தன்னை படம் பிடித்து காட்டுவது என்று சொன்னால், நான் பொல்லாதவன், கேடு உடையவன், கேடி, பொல்லாதவன், என்னென்னெல்லாம் செய்திருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யவில்லை, என்னெல்லாம் நாம் செய்திருக்க வேண்டும், இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் என்னென்ன செய்ய வேண்டும், நான் செய்யவில்லை, இதை கண்ட பிறகாவது பிறர் செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு பொல்லாதவன், ஏனென்றால் நெறி நில்லாதவன், கடவுள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் செந்நெறி என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். நான் நெறியில் நிற்கவில்லை, தொடர்ந்து உறுதியாக நன்னறியிலே சென்று வாழவில்லை, நெறி நில்லாதவன். அதற்கு காரணம் என்ன, அடிப்படை என்ன என்று சொன்னால், என் ஐம்புலன்கள் அவை எங்கெங்கே என்னை எழுத்தினவோ அதற்கு ஏற்ப நான் சென்றேனே என்று கடவுள் காட்டிய வழியிலே நான் செல்லவில்லை. ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன். இந்த புலன்கள் இவை எவ்வளவோ நலம் புரிவதற்காக கடவுள் எனக்கு தந்தவை. ஆனால் கடவுளுக்கு எதிரான தீமைகள் புரிவதற்கே நான் செலவிட்டு விட்டேன். ஐம்புலன்களை அடக்கி ஆழவில்லை, அவை என்னை அடிமைப்படுத்தும்படியாக விட்டுவிட்டேன்
ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன். வேதங்களை கற்றிருக்க வேண்டும். வேத கல்வி இருந்தது என்று சொன்னால் இந்த ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டுமே என்று நான் தெரிந்து கொண்டிருப்பேன். நான் கல்வி கல்லாதவன், வேதத்தை படிக்கவில்லை. அது இல்லை என்றாலும் கூட எல்லாரும் வேதங்களை படிப்பதற்கான அறிவுடையவர்களாக, எழுத்தறிவுள்ளவர்களாக இருக்க முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் மெய்யடைவர்பால் சென்று அவர்களோடு இணங்கி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல்கள் வெளிப்பட்டிருக்கும். நான் மெய்யடையவர்பால் செல்லவில்லை, அவர்களை தேடி நாடி சென்று அவர்களோடு வாழவில்லை, மெய்யடையவர்பால் செல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கண்ட பேருண்மைகள் ஒன்று ரெண்டு உண்டு. அதை மற்றவர்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். உண்மை சொல்லாதவன், இறை அருளை நம்பி நான் வாழ்ந்திருக்க வேண்டும். இறைவன் போதும் என்று சொல்லி இறைவனிடம் பேரன்பு பூண்டவனாக நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் முறை. ஆனால் திருவடிக்கு அன்பு இல்லாதவன், இப்படி ஒரு மனிதன் உலகத்துல பிறக்க வேண்டுமா? நான் இப்படி இருந்து விட்டேனே, நான் ஏன் இந்த மண்ணிலே பிறந்தேன்? என்ற பிறவியின் பலனை அடையாமல் நாசமாக போய்விட்டேனே என்று மிகவும் வேதனைப்படுகின்றதை பார்க்கிறோம். கொல்லாதவன், நெறி நெல்லாதவன், ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியவர்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், திருவடிக்கு அன்பு இல்லாதவன், மண்ணில் ஏன் பிறந்தேன், கட்சி ஏகம்பனே என்று வருந்துகிறார். ஆக மொத்தத்துல தூயவனாக இறைவனை அணுகி வரும் பொழுது, தூயவராக ஒருவர் விளங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நெறி நிற்க வேண்டும். ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி தனக்கு அடங்கி இருக்கும்படியாக செய்ய வேண்டும். வேதங்களை கற்க வேண்டும். நல்ல இறையடியவர்களுடைய இணக்கம் தேவை. நாம் அறிந்த நன்மைகளை, அனுபவித்த நன்மைகளை, இறை அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, எடுத்து சொல்வது வேண்டும். கடவுளிடம் உண்மையான அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால் எந்த ஒரு மனிதனும் அருளாளனாக திகழ முடியும் என்பதை பட்டினத்தடிகள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். கொல்லாதவன், நெறி நெல்லாதவன், ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மையடைவர்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், திருவடிக்கு அன்பு இல்லாதவன், மண்ணில் ஏன் பிறந்தேன், கட்சி ஏகம்பனே என்பதை பார்க்கிறோம். ஆகவே என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தாம் செய்ய தவறியதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு நீங்களும் இப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொல்வது போல, நமக்கு அறிவுரை சொல்வது போலவும் அவருடைய மன்றாட்டு அமைந்து விடுவதை பார்க்கிறோம். ஆகவே நாம் அவர் காட்டுகிற இந்த வழியிலே செல்வோம். அவர் சென்ற வழியிலே செல்ல வேண்டாம், அவர் காட்டுகிற வழியிலே செல்வோம். அப்படி சென்றால் வெற்றி பெறுவோம். வாழ்க.